ஆனால் வண்டி கீழே நிறுத்தக்கூடாது. அது பின்னாடி என்னென்ன ஆகும்? கீரில் நிறுத்துறது பிரச்சனை இல்லை தம்பி. எடுத்துக்க ஏற்ற மாதிரி நம்ம கீரில் நிறுத்தணும். இப்போ ரிவேஸில் இப்போ இந்த வண்டியில் பார்த்தோன்னா தண்ணியில் உள்ள இருக்குது. இப்போ ரிவேஸ் கீர் போட்டுல அவனுக்கு இஞ்சியாக வண்டி நவரும். சப்போஸ் நீங்கள் ஆளு கீழே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகிடும். இந்தமாதிரி டைமில் ஃப்ரண்ட் கீரில் போட்டு வைக்கணும், இல்லை ஃபஸ்ட்டு கீரில் போட்டு வைக்கணும், இல்லை ஹேண்ட் பிரேக் போட்டு வைக்கணும். நீங்கள் அந்த சின்ன அவேர்னஸ் கூட தெரியாமல் இருந்து ஒவ்வொருத்தரும் சின்ன பசங்க இவங்கெல்லாம் வண்டியில் அடிக்கிட்டு ஒன்று ரிவேஸ் கீர் போட்டுக்குவோம், அந்த கிளச்சு மெரிச்சு விட்டாலும் வண்டி பின்னாடி போயிடும். இதனால தான் பல விபத்து நடக்குது. எல்லா ஓட்டுநருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, வண்டியில் ஏறினீங்கன்னா ஒன்று சாவி எடுத்துருங்க, இல்லைன்னா வண்டி ஹேண்ட் பிரேக்கில் போட்டு வைங்க. தெரியாத பசங்களாம் நம்ம வண்டியில் ஏற விடக்கூடாது. இதுதான் மேக்ஸிமம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டெமோ எனக்கு சொல்லி தரேன். இந்த வண்டி ரிவேஸில் தானே இருக்குது, இந்த வண்டி எப்படி ரிவேஸ் ஸ்டார்ட் ஆக மட்டும் பாருங்க. பசங்க எப்படின்னா இது இப்போ ஓட்ட தெரியாதால மேலே வந்து என்ன வண்டி பின்னாடி போகுதுன்னு சொல்லி டப்பு கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டாலும் முடிஞ்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன வண்டி இந்த டிராக்டர் பொறுத்தவரைக்கும் நிற்காது. என்ன பண்ணும், போய் சில விபத்தெல்லாம் நடக்கும், அதில் உயிரிழப்பும் நடக்குது. அதனால் யாராக இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்ஸு கீரில் போட்டு நிறுத்தினாலும் சரி, ஹேண்ட் பிரேக் போட்டு வந்து நிறுத்துங்க. இல்லையா புதுசாக ஓட்டுறவங்களே யாருமே வண்டியில் ஏற விடாது. அதுதான் வேறு ஒன்று. நன்றி.